அனைவருக்கும் வணக்கம். மயிலாறு நன்னீருக்கான இயக்கத்தின் சார்பாக ஏர்மணி மு சுரேஷ், தலைமை ஒருங்கிணைப்பாளர், செய்தி தொடர்பாளர். மத்திய மாநில அரசுகளிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய நொய்யல் ஆற்றை எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்றுதான். தொடர்ந்து நாங்கள் மத்திய மாநில அரசிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நொய்யலிலே கழிவு நீரை கலக்காதீங்க, எங்களுக்கு நொய்யல் ஆற்றிலே சுத்திகரிப்பு நிலையங்களை ஏற்படுத்தி கொடுங்கள், நொய்யல் ஆற்று குளங்கள் எல்லாம் சீரழிந்து கிடைக்கிறது, காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் எந்த ஒரு திட்டமே முழுமையான திட்டங்களாக மத்திய மாநில அரசுகள் செய்வதே இல்லை. 100 கோடி 200 கோடி என்ற நிதிகளை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும் அதை சுத்தம் செய்வதும், ஒரு இடத்துல சுத்திகரிப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதும், மீண்டும் அது செயலற்று போவதுமாக கிடைக்கிறது. எங்களுக்கு தேவை நொய்யலில் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து கரூர் மாவட்டம் நொய்யலில் கிடக்கக்கூடிய பகுதி வரை அனைத்து உள்ளாட்சி நிர்வாகங்களிலும் கட்டாயமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு ஏதோ 500 கோடி 100 கோடி எல்லாம் கிடைக்கிறது. 10-15,000 கோடி செலவாகும். அதை செலவு செய்து தனியாக நொய்யலுக்கென்ற ஒரு குழுவை அமைத்து அரசாங்கம் கண்டிப்பாக பார்வையிட்டு அந்த குழு மூலியமாக கடுமையான சட்டங்களை தீட்டி எங்களுக்கு நொய்யாற்றை மீட்டு தர வேண்டும். ஒரே ஒரு கண்டனம் என்னன்னா, மாநகராட்சி எவ்வளவு 4700 கோடி பட்ஜெட் நிதிகளை தாக்கல் செய்து எல்லா செலவு செய்யறாங்க. ஆனா சுத்திகரிப்பு நிலையங்களை செயல்படுத்துறதே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இருந்து அது செயல்படுறது இல்லை. அதே போல இந்த புட்டுவிக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னா மனித மலங்கள், கழிவுகள், மனித பயன்படுத்தக்கூடிய நீர்கள் நேரடியாக நொய்யல்ல கலக்குது. இந்த நொய்யல் நீரானது நொய்யல் பகுதி மக்கள் இப்போ பயன்படுத்த முடியாத நீராக மாறிடுச்சு. வேளாண்மைக்கா இருந்தாலும் சரி, குடிநீராக இருந்தாலும் சரி, பயன்படுத்த நீராக இருந்தாலும் முடியவில்லை. இது என்ன ஆகுதுன்னா காவிரியில கலக்குது. அப்ப அந்த காவிரி பகுதி மக்கள் அதிகப்படியான மக்கள் அந்த காவிரி நீரை குடிக்கிறதுக்குமே வேளாண்மை செய்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கழிவுகள் அங்கு கிடக்கும் பொழுது இந்த கழிவு நீரை பயன்படுத்தக்கூடிய அவல்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அரசு இந்த தேர்தலுக்கு முன் பெரிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாபெரும் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நொய்யல் பகுதியில் கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.